டிட்கோ புயல் இப்போது எங்கே இருக்கிறது, அதனுடைய நகரும் வேகம் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை கேட்கலாம். செல்வகுமார் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம். இந்த டிட்கோ புயலானது இப்போது, இந்த டிட்வா புயலானது இப்போது எந்த இடத்தில் இருக்கிறது? இன்று காலையில் இருந்தே அதன் வேகம் 15 கிலோமீட்டரிலிருந்து 10 கிலோமீட்டர், இப்போது 4 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்வதாகவும், சென்னையிலிருந்து ஒரு 410 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் வானிலை தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது அந்த டிட்வா புயல் எங்கே இருக்கிறது, எவ்வாறு எந்த திசையை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கிறது சார்? கண்டிப்பாக தற்பொழுது இலங்கையோட திரிகோணமலைக்கு அருகிலேயே இருக்கிறது இந்த டிட்வா புயல். இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. இப்போ நேற்றெல்லாம் கடற்பகுதியை நோக்கி நகர்ந்தது, இப்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எனலாம். நேரடியாக யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை பகுதியை நோக்கி நகர்கிறது. இன்னும் சரியா சொல்ல போனால் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் ஏற்பட்ட காங்கேசன் துறை பகுதியை நோக்கி நகர்கிறது, அப்படிதான் சொல்லணும். இது நாளை யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை அருகே முல்லைத்தீவுக்கு வடக்கு புறமாக பாக்ஜலசந்தி, அதாவது பாக்ஜலசந்தியும் வங்கக்கடலோட அந்த நுழைவாயில், அதாவது மன்னார் வளைகுடாவுக்கு போகக்கூடிய அந்த இந்தியா இலங்கை இடைப்பட்ட அந்த நீர் இணைப்பு கோடியக்கரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட கடற்பகுதிக்கு சற்று கிழக்கு புறமாக வந்து அமைய இருக்குது. நாளை காலை ஒரு 11:30 மணி 12 மணிக்குள்ள மதியத்துக்கு முன்னாடியே. அது வரைக்கும் அது இலங்கையில தான் இருக்கும். அது வரைக்கும் இலங்கையில இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு நாள் இருக்கு. சரியா இன்னும் ஒரு 20 மணி நேரத்துக்கு மேல இருக்குது. அந்த இலங்கைக்கு இன்னும் நிறைய மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். நாளை காலை வரை இலங்கையில தான் இருக்கும். அது நாளை காலை 11:30 மணிக்கு மேலதான் அது வந்து பாக்ஜலசந்தி பகுதியில வந்து இறங்கும். பாக்ஜலசந்தி சற்று கிழக்குப்புறம், அதாவது கோடியக்கரைக்கு சற்று தென் கிழக்கே சரி வந்து அமைந்து அது உடனடியாக செயலிழந்து விடும். நாளை காலையோட அது டிட்வா கிடையாது, பெயர் இழந்துரும். டிட்வா புயல் தமிழகத்தை நோக்கி வரப்போவதில்லை. அது இல்ல, நம்ம வந்து முதல் அறிக்கையிலேயே நம்ம கேட்டீங்க, புயல் உருவானால் என்ன, உருவாகாது, உருவானால் ஒரு நாள் புயல்னா நாங்க ஒரு நாள் முதலமைச்சரான்னு கேட்டீங்க. அதே போலதான் இது 1.5 நாள் முதலமைச்சரா இருக்கு, அவ்வளவுதான். இலங்கையை மட்டும் புரட்டி போறதுட்டையும் புயலா இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள நுழையும் போது அது வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த புயலோட தன்மையை இழந்து அதற்கு அடுத்த முந்தைய தன்மைக்கு அது வலு விளைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா, ஆமா, அதேதான். அந்த முந்தைய நிலம்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு நிலைக்கு வலு விளக்குது நாளை. சரி, அது இந்த கோடியக்கரை அருகிலேயே இழக்கிறது, அந்த செயலை இழக்கிறது. அதனால புயல் அச்சம் டெல்டாவோ தமிழ்நாட்டுக்கோ புயல் என்று பேச வேண்டிய இன்றைக்கு பேசிட்டு இருப்பாங்க, நாளை காலைல அவங்களும் பேச மாட்டாங்க நிச்சயமா. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான். இன்று புயல் நாளை மண்டலம் அப்படி வச்சுக்கலாமா சார்? நாளை மண்டலம், இன்று புயல் நாளை மண்டலம் அப்படிதான் சொல்லலாம். ஓகே. இது எதனால இவ்வளவு ஸ்லோன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இந்திய நிலப்பரப்புல குளிர் அதிகமா இருக்கு. இப்ப சென்னையில கடுமையா குளிரும்.